அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். நாம இன்னைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் vs ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம ப்ரீவியூ பார்ப்போம். நேத்து மேட்ச் என்ன மாதிரி ஒரு மேட்ச். எனக்கு கூட நான் என்னன்னா ஜோதிடத்தை நான் முழுமையா நம்புறேன். அப்படிங்கிறப்போ நம்ம நேத்து பிபிகேஎஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சிருந்தது. ஹோம் கிரவுண்ட் டீம் வேற. கண்டிப்பா அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுல நான் தீர்க்கமா தான் இருந்தேன். பார்த்தா இவனுங்க பாட்டு விக்கெட்டை விட்டுக்கிட்டே இருக்கிறானுங்க. 111 சிம்பாலிக்கா வேற அவுட் ஆயிட்டானுங்களே, நம்மளுக்கு ஏதாவது 111 போட்டு விட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் நான் ஹிந்து மதத்தை நல்லா மதிக்கிறேன். அதனால நான் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பல. பட் ஸ்டில் என்ன வார்த்தை அப்படின்னா, நம்ம இந்த நாமத்தை போட்டு விட்டான், விபூதி அடிச்சு விட்டான், அப்புறம் பட்டையை போட்டு விட்டான், எனக்கே பட்டையை போடுறப்பவே எனக்கே விபூதி போட, இப்படிலாம் சொல்லி சொல்லி நம்ம இந்து மதத்தை நாமளே தரக்குறைவா பேசக்கூடாது. நம்ம ஒரு ஹிந்துவா பிறந்திருக்கோம்னா நம்ம அதுல ஒரு முனைப்பா இருக்கணும். நம்ம மதத்தை நாம காப்பாத்துனா வேற யாரு காப்பாத்துவா? ஆல்ரெடி எல்லாம் கன்வெர்ட் ஆகி போயிட்டு இருக்கானுங்க, பாத்துக்கோங்க. ஸோ அதனால நான் சொல்றேன், நம்ம நேத்து மேட்ச் என்னடா இது இவ்வளவு கம்மி ரன்னுக்கு சுருண்டுட்டானுங்களே, ஜோதிடத்தை நம்ம நம்புவோம். அதனாலதான் நான் டீமை மாத்தவே இல்லை. நம்ம எப்பவுமே டீமை மாத்துறதே இல்லை. நம்ம ஒரு டீம் ஜெயிக்கும்னு சொல்லிட்டா அவ்வளவுதான். ஜெயிக்குதோ தோக்குதோ நம்மளுடைய ஜோதிடத்துல நம்ம ஸ்ட்ரைட்டா இருப்போம். அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு நேத்து என்னடா இது அப்படின்ட்டு நான் நினைச்சிட்டு விட்டுட்டேன். அப்புறமா பார்த்தா பிபிகேஎஸ் மாஸ் கம்பேக். இட் வாஸ் ரியலி அ குட் மேட்ச் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி இருந்தது. நம்ம கணிச்சிருந்த மாதிரி ஹர்ஷித் ராணா, மார்க்கோ யான்சன், அப்புறம் பிரப் சிம்ரன் சிங்லாம் நல்ல ஸ்கோர் தான். அந்த இடத்துல ஒரு நல்ல ஸ்கோர் தான் 30ங்கிறது. அப்புறம் என்ன பிரியன் ஜாரியாவா, ஸோ அவங்களுமே நல்லா விளாண்டுருந்தாங்க. நம்ம கொடுத்துருந்த நேற்று ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்கள் கொஞ்சமாக உங்கள் நாலேஜை யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸ்லேருந்து நடந்திருந்தது. நீங்கள் கொஞ்சம் நிறையவே வின் பண்ணியிருந்துருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கொஞ்சமாவது நம்ம ஒரு சில முயற்சிகள் போட்டால் பிரபஞ்சம் நம்மளுக்கு 1க்கு 2 தரும், 1க்கு 10 கூட தரும். அந்த அளவுக்கு நம்ம முயற்சி போடணும் அப்படிங்கறத மாற்றுக்கிறதே கிடையாது. நான் நிறைய முயற்சி போட்டு இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கோ ஒரு நாள் எனக்கு ஒரு பலன் அளிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. நீங்களும் ஒரு சின்ன முயற்சி போட்டு நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்ல இருந்து சில விஷயங்கள் நீங்க ஒரு பேட்டர்ன் அனலைஸ் பண்ணி நீங்க ப்ரெடிக்ஷன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஓகேவா? சரி, நம்ம இன்னைக்கு மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ள போவோம். இன்னைக்கு நடக்க போறது டிசி வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச். இந்த மேட்ச் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இது இந்த ஐபிஎல் சீசனுடைய 32வது மேட்ச். 16ஆம் தேதி நடக்கக்கூடிய 7:30 மணி மேட்ச். இது டெல்லியில நடக்குது. அதனால ஆப்வியஸ்லி இது டெல்லியோடைய ஹோம் கிரவுண்ட் மேட்ச். நீங்க என்ன நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம என்னெல்லாம் வீடியோல சொல்லுவோம் அப்படின்னா டாஸ், வின்னரு, அப்புறம் ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் நம்ம சொல்லுவோம். அதாவது எந்த பிளேயரை நீங்க ட்ரீம் லெவலில் எடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தீர்க்கமாக கொடுப்போம். ஸோ நீங்க நிறைய பயன்பெறலாம். ஓகேவா? இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ள போவோம். டிசி ஸ்குவாட்ல யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க. அடுத்ததா ஆர்ஆர்ல யார் யார் ஸ்குவாட்ல இருக்காங்க அப்படின்னா இவங்க இருக்காங்க. சரியா? இப்போ நம்ம இந்த எடுக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் இவங்கெல்லாம் தான் பிளேயிங் லெவலில் இருக்க போறாங்கிற ஒரு அனுமானத்துல பண்ணக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் தான் இது. இதுல ஏதாவது மாறினாங்க அப்படின்னா நான் நான் பிளேயிங் லெவல் ப்ரெடிக்ஷன்ஸ்னு ஒன்று கொடுத்துருப்பேன். அதை நீங்க கிளிக் பண்ணி கூட நீங்க ஒரு முடிவுக்கு வரலாம். ஓகேவா? அடுத்ததாக இன்னைக்கு எஃபெக்டிவ் பிளேயர் கேட்டகரியில யார் யார் நல்லா விளையாடுவாங்க? முகேஷ் குமார் நல்லா விளையாடுவாரு. சுபம் தூபே சந்திராஷ்டமா. நேத்து கூட ஜோஸ் இங்கிலீஷுக்கு எஃபெக்டிவ்னு சொல்லியிருந்தேன், ஆனா சந்திராஷ்டமான்னு சொல்லியிருந்தேன். இந்த எஃபெக்டிவ்ல மட்டும் ஒரு சப் கேட்டகரி வரும் சந்திராஷ்டமான்ட்டு. அது வந்ததுன்னா நீங்க அவங்களை எடுத்துக்க வேண்டாம். நம்ம ஜோஸ் இங்கிலீஷ் நேத்து சந்திராஷ்டமான்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே டக்கு பெருசா ஒன்றும் கோல்டன் டக்கு வேற ஹஸ்பாலே அவுட்டு. ஸோ நம்ம அந்த அளவுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ஷன்ல இருந்து நீங்க 100% லாபம் அடையலாம். நம்பி பாருங்க. ஓகேவா? நம்ம இந்த சீரியஸ்லயே கிட்டத்தட்ட ஒரு 70% மேட்ச் நம்ம கரெக்டா கொடுத்துருக்கோம். மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்க ஆராய்ச்சி பண்ணிருந்தீங்கன்னா தெரியும். நம்ம டெய்லி நான் கொடுக்குற ப்ரெடிக்ஷன்ஸை நீங்க ஒரு டைரியில நோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3/4 மேட்ச் ப்ரெடிக்ஷன் கரெக்டா தான் கொடுத்துருக்கோம். நீங்க நம்பலாம். ஓகேவா? முகேஷ் குமார் இங்க நல்லா விளையாடுவாரு. சுகம் துபே ஆவரேஜ் வேணாம். ரியன் பராக் நல்லா விளையாடுவாரு. துருவ் ஜுரேல், மஹேஷ் தீக்ஷனா இவங்கெல்லாம் எஃபெக்டிவ் கேட்டகரியில் வராங்க. நம்பி டீம்ல எடுக்கலாம். அடுத்த எபோவ் ஆவரேஜ் ஜேக் ஃப்ரேசர் மெக்ரூக் நல்லா விளையாடுவாரு. மோஹித் சர்மா, சிம்ரன் ஹெட்மேயர், துஷார் தேஷ்பாண்டே இவங்களையும் நீங்க நம்பி எடுக்கலாம். நோட்டபிள் கேட்டகரியும் நீங்க நம்பி எடுக்கலாம். விப்ரஜ் நிகம், ஜோஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா இவங்கெல்லாம் நல்லா விளையாடுவாங்க. நோட்டபிள் கேட்டகரியில் வராங்க. டேலண்ட் ஃபுல் பிளேயர்ஸும் நீங்க எடுக்கலாம். அஷ்டோ சர்மா, மிச்சல் ஸ்டார்க் என்ன எடுக்கலாம். அப்போ எந்த கேட்டகரி எடுக்க வேணாம்னீங்கன்னா சென்சேஷனும் ஃபேர் பிளே அது இப்போ வரும். சென்சேஷனல் கேட்டகரியில பாத்தீங்கன்னா சென்சேஷனல் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கும் சரி, வன்னிட அசராகாங்களும் சரி,
சந்திராஷ்டமம். அதனால நீங்க வந்து ஒரு கன்சிடர் பண்ணி எடுக்க வேண்டாம்னே நான் சொல்லுவேன். ஓகேவா? அடுத்ததா ஃபேர் பிளே கேட்டகரி நிதிஷ் ராணா இன்னைக்கு வந்து ஒரு ஃபேர் பிளே, அதாவது நல்லா விளையாடுவாரு. சூப்பர்னு சொல்ல முடியாது, விளையாடுவாரு. அடுத்ததா நான் பிளேயிங் கேட்டகரியில சமீர் ரிஸ்வி இன்னைக்கு எடுக்க வேண்டாம். கருண் நாயர் எடுக்கலாம். போனாரு பிரின்னு பிரிச்சு மேய்ஞ்சாரு. அவர் ஒருத்தர் மட்டும் இன்னும் ஒரு 10 பால் எக்ஸ்ட்ரா விளையாண்டுருந்தா போன மேட்ச் டெல்லி ஜெயிச்சிருக்கோம். மும்பை செம்மையா கம்பேக் கொடுத்துருந்தாங்க கருண் நாயர் தூக்குனதுக்கு அப்புறம். ஆனா எனக்கு என்னன்னா மேட்ச் திருப்புனதே வந்து சாட்னர் தான். ஆனா எல்லாரும் வந்து கரண் சர்மாவை தூக்கி வச்சு பேசுறாங்க. சாட்னர் தான் ஆக்சுவலா கருண் நாயரோட விக்கெட் எடுத்தது. அந்த கருண் நாயர் மட்டும் ஸ்ட்ராங்கா நின்றுருந்தா இன்னொரு 10 பால்னா செம்மையா டிசி ஜெயிச்சிருக்கோம். சரி, ஓகே. அஜய் மண்டால் நல்லா விளையாட மாட்டாரு. திரிபுரானா விஜய் நல்லா விளையாடுவாரு. டொனவான் பெராரியா நல்லா விளையாடுவாரு. தர்ஷன் அல்கண்டே வேணாம். அடுத்தா துஷ்மந்த சமீரா அவர் நல்லா விளையாடுவாரு. நடராஜனும் நல்லா விளையாடுவாரு. ஃபசலக் ஃபரூக்கி, குமார் கார்த்திகேயா நல்லா விளையாடுவாரு. ஆகாஷ் மாதவ் நல்லா விளையாடுவாரு. அடுத்தா குவென் மப்பாக்கா, அப்புறம் யுத்வீர் சிங் நல்லா விளையாடுவார். ஸோ இப்போ நம்ம வந்து டீம் பர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸ் ப்ரிடிக்ஷன்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்ஆரில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் நிறைய பேர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் நேற்று நம்ம கொடுத்துருந்தது வந்து கேகேஆரில் வந்து பிளேயர்ஸ் நிறையா இருந்திருப்பாங்க, பிபிகேஎஸ்ல கம்மியாக இருந்திருப்பாங்க. பட் ஸ்டில் நம்ம ஒரு மெத்தட், இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு 4 கண்டென்ட் தரேன்னா 4 கண்டென்ட்டுமே 4 வகையான மெத்தடில் எடுக்கக்கூடிய ப்ரிடிக்ஷன்ஸு. நம்ம வந்து ஏதோ ஒரு ப்ரிடிக்ஷன்ஸை பண்ணமா போனோமான் இருந்தோம்னா நம்மளுக்கும் ஒரு திருப்தியா இருக்காது. நம்ம வந்து எல்லா மெத்தடையும் எடுத்து எல்லாருக்கும் பயனளிக்கிற அளவு கொடுப்போம். ஏன்னா ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தவங்க யோசிக்க மாட்டாங்க. இப்போ நான் வந்து ஒரு மெத்தட் எடுக்கிறேன், அந்த ப்ரிடிக்ஷன் எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போறேன் அப்படின்னா அந்த ப்ரிடிக்ஷன்ல ஒரு 3 ரூபா தோல்வி வந்துட்டு அப்படி வெளியில போயிருவீங்க. ஆனா ஒரு சில பேர் எப்படி தெரியுமா இருப்பீங்க, பரவாயில்ல இந்த மெத்தட்ல வந்து அவங்களுக்கே தெரியும் இந்த மெத்தட், அப்போ இந்த மெத்தட்ல வந்து ஒழுங்கா வரல, அவர் என்ன பண்ணுவாரு, அன்னைக்கே அந்த மெத்தடே ஒன்றும் ஒழுங்கா வரல, இவர் என்ன பண்ணுவாருங்கிற மாதிரி ஒரு புரிதல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி புரிதல் இருக்கவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோலாம் போடுறேன். ஸோ கொஞ்சமாவது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம இவ்வளோ தூரம் வந்து உழைப்பு போட்டுக்கிட்டோம். சரி, ஓகே. டீம் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும் பொழுது டிசியை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தான் பிளேயர்ஸ் வைஸ் காட்டுது. நேற்று வந்து கேகேஆருக்கு அதிகமாக தான் காட்டுச்சு. பட் ஸ்டில் நம்ம கடைசி ஒரு ப்ரிடிக்ஷன் தருவோம்ல, ஃபோர்த் மெத்தட், அதில் வந்து யாரை சொல்கிறோமோ அதையே சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் ஃப்ளாப் பிளேயர்ஸ். ஃபேஃப் டூ பிளஸ் நீங்கள் நல்லா விளாட மாட்டார். சமீர் ரிஸ்வி நல்லா விளாட மாட்டார். அக்ஷர் பட்டேல், அபிஷேக் பொருள், கிறிஸ்டன் சப்ஸ், குல்தீப் யாதவ் இவங்கெல்லாம் இன்னைக்கு பெருசாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அதுவும் இன்னைக்கு அக்ஷர் பட்டேலுக்கு ஜாதகத்தில் அவ்வளோ மாசா இல்லை. அதனால டீமுக்கே வந்து இது ஒரு பிரச்சனையாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவருடைய சிந்தனை இதெல்லாம் வந்து பெருசாக மாசா இருக்காது. வெற்றியை நோக்கி போகக்கூடிய ஒரு பயணமாகவும் அவருடைய சிந்தனை இருக்காது. அதுதான் இன்னைக்கு உண்டான ஒரு கருத்து கணிப்பு. அடுத்ததாக அஜய் மண்டால் நல்லா விளையாட மாட்டார். கேஎல் ராகுல் அவருமே இன்னைக்கு ட்ரிக்கி பொசிஷன் தான், வேணாம். தர்ஷன் நல்கண்டே, சஞ்சு சாம்சன், பார்த்தீங்களா, சஞ்சு சாம்சனும் கேப்டன் தான், அக்ஷர் பட்டேலும் கேப்டன் தான். இந்த 2 பேருக்குமே இன்னைக்கு வந்து சுமார் தான். இதே மாதிரி தான் நேற்று வந்து ஸ்ரேயஸ் ஐயருக்கும் சரி, அப்புறம் அஜிகே ரஹானேக்கும் சரி, 2 பேருக்குமே ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். இப்படி அப்போனா இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இன்னைக்கும் ஒரு 150க்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு ஸ்கோரை எதிர்பார்க்கலாம். நம்ம வந்து பெரிய லெவலில் இன்னைக்கு ஸ்கோர் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா 2 கேப்டனுக்குமே வந்து பெருசா அவங்க எக்ஸிகியூஷன் சரி இருக்காதுங்கிறப்போ, ஒரு டீம் வந்து 200 அடிச்சு இன்னொரு டீம் 150க்குள்ளாரே சுருள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை 2 டீமுமே 150 நோக்கி தான் அவங்க வெற்றி பயணமே இருக்கும் அப்படின்ற மாதிரியும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து கேப்டனை வச்சு அனலைஸ் பண்றது. அடுத்த வைபவ் சூரியவன்சியும் நல்லா விளாட மாட்டார். ப்ராமிசிங் கேட்டகரியில வருவோம். நேற்று ப்ராமிசிங் கேட்டகரி நம்ம கொடுத்த முக்காவாசி பிளேயர் வந்திருந்தாங்க. ஓகேவா, அதே மாதிரி இன்னைக்கு வருவாங்க. அஷ்டோஷ் சர்மா அவர் இன்னைக்கு வர அவருக்கு பேட்டிங்கே கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சாலும் ஒரு 5 மேட்ச்ல 3 மேட்ச் வந்து டக் அவுட் ஆயிடுறாரு. பார்ப்போம், இன்னைக்கு வந்து அஷ்டோஷ் சர்மா நல்லா விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. அப்புறம் ஜேக் ஃப்ரேசர் மெக்ரூக் அவரும் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் காட்ட மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு காட்டுவார் அப்படிங்கிற நம்பிக்கை. அப்புறம் மிச்சல் ஸ்டார்க்கு, அப்புறம் மோஹித் சர்மா, விப்ரஜ் நிகம், கருண் நாயர், அப்புறம் வந்து திரிபுரானா விஜய், துஷ்மந்த சமீரா, டி நடராஜன் இவங்கெல்லாம் வந்து இதுல இருந்து நல்லா விளையாடுவாங்க. இதுல டிசியில சிம்ரன் ஹெட்மயர் ஃப்ரம் ஆர்ஆர், ஃபசல கருக்கி, ஜோஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா, துஷார் தேஷ்பாண்டே, குமார் கார்த்திகேயா, அப்புறம் ஆகாஷ் மாத்வால், குவென் மப்பாக்கா. இதுல நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஆர்ஆர்ல கிட்டத்தட்ட ஃபசல கருக்கு, துஷார் தேஷ்பாண்டே இவங்க இந்த 4 பிளேயர் நல்லா பவுல் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல பெருசா வந்து பேட்ஸ்மேனையும் அங்க பாருங்க ப்ராமிசிங்ல காட்ட மாட்டேங்குது. அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஒரு
தேர்ட் டவுன் ஃபோர்த் டவுன் வரைக்கும் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் வர நடுவில் இருக்க பிளேயர்ஸ்லாம் வந்து நல்லா விளையாடி ஓரளவு ஒரு 150 ஸ்கோர் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்ததா இப்போ வரைக்கும் பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன் பார்த்தாச்சு. இப்போ இன்னிங்ஸ் ப்ரெடிக்ஷன் பார்ப்போம். அஷ்டோஷ் சர்மா இன்னைக்கு செகண்ட் இன்னிங்ஸ்னா நல்லா விளையாடுவாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா நல்லா விளையாட மாட்டாரு. பேப் டூப்ளசி, ஜேக் பிரேசர் மக்ரோக், அப்புறம் சமீர் ரிஸ்வி, அக்ஷர் பட்டேல், அபிஷேக் பட்டேல் இவங்க 5 பேரும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா சூப்பரா விளையாடுவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்னா நல்லா விளையாட மாட்டாங்க. கிறிஸ்டன் சம்ஸ் அப்படியே ஆப்போசிட். செகண்ட் இன்னிங்ஸ்னா நல்லா விளையாடுவார், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டார். குல்தீப் யாதவ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவார், செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டார். மிச்சல் ஸ்டார்க் செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவார், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டார். அடுத்த மோஹித் சர்மா, முகேஷ் குமார் செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாட மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் சூப்பரா விளையாடுவாங்க. விப்ரஜ் நிகம் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுவாரு. கருண் நாயர் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா மட்டும் நல்லா விளையாடுவாரு, செகண்ட் பேட்டிங் ஆவரேஜ் தான், நல்லா விளையாட மாட்டாரு. ஆவரேஜ்ல நல்லா விளையாட மாட்டாரு. அஜய் மண்டால் செகண்ட் அதே மாதிரி தான். கருண் நாயர், அஜய் மண்டால், திரிபுவனா விஜய் இவங்க 3 பேருமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாடுவாங்க, செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாங்க. டொனவான் பெராரியா செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாடுவாரு, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாரு. KL ராகுல், தர்ஷன் நல்கண்டே இவங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாடுவாங்க, செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாட மாட்டாங்க. துஷ்மன்ட் சமீரா இவங்க வந்து செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாடுவாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாங்க. டி நடராஜன் அப்படியே ஆப்போசிட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவார், செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டார். நிதிஷ் ராணா இப்போ வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாடுவார், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாட மாட்டார். சிம்ரன் ஹெட்மேர், சுபம் துபே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாங்க. SSB ஜெய்ஸ்வால் செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாங்க. ரியான் பராக் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவார். துருவ் ஜுரேலே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவார். ஃபசலக் ஃபரூக்கி செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாங்க. அடுத்தா ஜோஃப்ரா ஆர்ச்சர் இன்னைக்கு 2 இன்னிங்ஸுமே சூப்பராக விளையாடுவாங்க. மஹேஷ் தீக்ஷனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாங்க, செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாங்க. சந்தீப் சர்மா 2 இன்னிங்ஸுமே சூப்பராக விளையாடுவாங்க. துஷார் தேஷ்பாண்டேவும் சஞ்சு சாம்சனும் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா நல்லா விளையாடுவாங்க, செகண்ட் பேட்டிங்னா நல்லா விளையாட மாட்டாங்க. குமார் கார்த்திகேயா செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாடுவார். வைபவ் சூரியவன்சி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாடுவார். மன்னிடு வசரங்க செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாடுவார். ஆகாஷ் மாத்தால் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுவார். வென் மப்பாகா 2 இன்னிங்ஸுமே சூப்பராக விளையாடுவாங்க. யுத்வீர் சிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டார், செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவார். ஸோ இதுதான் வந்து இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ். இப்போ நம்ம வந்து வின்னர் ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ள போவோம். இன்னி மேட்சை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செகண்ட் பேட்டிங் எடுக்கக்கூடிய டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்போ செகண்ட் பேட்டிங்னா நம்ம எப்பப்பெல்லாம் செகண்ட் பேட்டிங் சொல்றோமோ அப்பெல்லாம் அவே டீமை நம்ம வந்து இன்டைரக்டா சொல்றோம்னு அர்த்தம். அப்படிங்கிறப்ப இன்னைக்கு யாருக்கு அவே டீம்? ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு இன்னைக்கு அவே டீம். அப்படிங்கிறப்போ அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகம். இதே தான் பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்லயும் சொல்லுது. அப்படிங்கிறப்போ இன்னைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 80% இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம். அதனால அதுவும் நாளைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் செகண்ட் பேட்டிங் எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஓகேவா? இது தவிர டாஸ் போட்டதுக்கு அப்புறம் நான் வந்து சப்போஸ் டாஸ் போட்டு RR ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்றதுன்னா அந்த நேரத்துல நம்ம வந்து கணிச்சு நம்ம டாஸ் போட்டதுக்கு அப்புறம் டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவோம். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? வேற ஏதாவது கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கருத்து தெரிவிங்க. போதுமான அளவு டிப்ஸ் கொடுத்துருக்கேன். வீடியோக்குள்ளேயே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கும். ஓகே, ஏதாவது கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கருத்து தெரிவிங்க. இல்லை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.